இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மின்சார வாகனத்தோட வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருது. இதனால் இந்திய மார்க்கெட்டை டார்கெட் செஞ்சு நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, மின்சார வாகனத்தை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. கடும் போட்டியின் காரணமாக பெரிய பெரிய நிறுவனங்களே பார்த்திங்கன்னா, குறைந்த விலையில் மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் மிகவும் குறைந்த விலையில், அதுவும் ஓட்டுநர் உரிமமும் தேவையில்லை, ஆர்டிஓவும் தேவையில்லை, அந்த வகையில் ஒரு மின்சார வாகனத்தை புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஈஓஎக்ஸ் என்ற நிறுவனம். ஈஓஎக்ஸ் என்ற நிறுவனம் சுகின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய அதிகபட்ச வேகமே பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்படின்றதுனால இதுக்கு லைசன்ஸும் தேவையில்லை, ஆர்டிஓவும் தேவையில்லை. இந்த நிறுவனம் கூறியிருக்கிறது என்னென்னா, இந்த ஸ்கூட்டரை 40லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் 48 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சார்ஜருமே கொடுக்குறாங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்கிறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா 40லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற பேட்டரி ரிமூவல் பேட்டரின்றதுனால நம்ம வீட்டில் சுலபமாக சார்ஜ் செஞ்சுக்கவும் முடியும். அதே போல் இதில் IP67 கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியில். இதனால் தீப்பிடிக்கிறதோ அல்லது இதில் நீர்னால் பாதிக்குமோ அந்த மாதிரி எந்தவித அச்சமும் தேவை கிடையாது. இந்த பேட்டரியில் IP67 கொடுத்துருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃபும் ஃபயர் ப்ரூஃபும் இருக்குது. அதே போல் இந்த பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆனதும் தானாகவே மின்சாரம் துண்டிக்கப்படும். இதனால் மின்சாரம் விரயமாகும்ன்ற கவலையும் நம்மளுக்கு தேவையில்லை. இதில் கொடுத்துருக்கிற மோட்டர் பார்த்திங்கன்னா BLDC வகை மோட்டர் தான். இதுவுமே வாட்டர் ப்ரூஃப் கொண்டதாக இருக்குது. இதனால் நீர்னால் சேதமடைய வாய்ப்புகள் கிடையாது. இதில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் ஐன்னு 3 ரைடிங் மோடும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் முன்புறத்தில் டிஸ்க் பிரேக்கும், பின்புறத்தில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் டிஜிட்டல் டிஸ்பிளேவும், டியூப்லெஸ் டயரும் உள்ளிட்ட பல வசதிகள் இதில் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா பார்க்கிங் மோட், ரிசர்வ் மோட், ஆன்டி தெஃப்ட் லாக்கிங் மற்றும் DLR LED இது போன்ற வசதிகளுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய எடை பார்த்திங்கன்னா வெறும் 60 கிலோமீட்டர் அப்படின்றதுனால 100 கிலோமீட்டருக்கு சுமார் 20 ரூபாய் மட்டும்தான் செலவாகும்னு இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கிய விஷயமே என்னென்னு பார்த்திங்கன்னா இதனுடைய விலை தான். இதனுடைய மார்க்கெட் விலை பார்த்திங்கன்னா 59,999 ரூபாயாக இருக்குது. ஆனால் இந்த வாகனத்தை அமேசானில் நம்ம வாங்கும் பொழுது 44,999 ரூபாய்க்கு வாங்கலாம். 45,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். அதுவும் 25% தள்ளுபடியில் நம்மளுக்கு அமேசானில் இந்த வாகனம் கிடைக்கிது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் குறைவாக இந்த வாகனத்தை அமேசானில் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில கிரெடிட் கார்டுகளுக்கெல்லாம் இவங்க தள்ளுபடியும் வழங்குறாங்க. அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய் வரைக்கும் கூடுதலாக தள்ளுபடியும் வழங்குறாங்க. அதே நேரத்தில் 41,999 ரூபாய்க்கு தள்ளுபடி கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கும்பொழுது, டெபிட் கார்டு மூலமாக வாங்கும்போது ஆஃபர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 ரூபாய்க்கும் வாங்கலாம். அதே போல் நம்ம முழு தொகையை செலுத்த முடியாதுன்னா நம்ம இஎம்ஐலையும் வாங்கலாம். இஎம்ஐ மூலமாக வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச இஎம்ஐ பார்த்திங்கன்னா மாதம் 2,200 ரூபாயாக இருக்குது. இப்படி எளிய வகையில் நம்ம அமேசான்லேயே நம்ம வாங்கவும் முடியும். ஈஓஎக்ஸ் சுகின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போட்டிங்கன்னா அதுலேயே காமிக்கும். இதில் நம்மளுக்கு 2 நேரத்தில் காமிக்குது. ஒன்று பிளாக் நேரத்துலையும், இன்னொன்று வெள்ளை நேரத்துலையும் காமிக்குது. இதனுடைய தகவல் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அமேசான் வலைதளத்துலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் 48 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 40லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் மைலேஜ் தரும். இது முழுமையாக சார்ஜ் செஞ்ச 4லேருந்து 6 மணி நேரம் ஆகும். அதே போல் இந்த வண்டிக்கு டிரைவிங் லைசன்ஸ், இது ஓட்டணும்னா டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்லை. அதே போல் வெஹிக்கிளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, DLR LED லேம்ப் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் மோட்டரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வாகனத்தை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ் வேணும்னா இவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் மூலமா இவங்களை தொடர்பு கொள்ளலாம். இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 8368195303 என்ற நம்பருக்கு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுட்டு முழுமையாக இந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுட்டு, அதே போல் இந்த அமேசான் வலைத்தளத்திலே இந்த வாகனத்துக்கான ரிவ்யூவுமே பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது சிறந்ததாக இருக்கும். அதே போல் இந்த வாகனத்தை நீங்கள் வாங்கணுன்னா மாதம் 15,000 ரூபாய், அது போக 3 மாதத்துக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயும் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அமேசான் பே, ICICI கிரெடிட் கார்டு மூலமா இங்கே வழங்குறாங்க.
அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு உங்கள்கிட்டயோ இல்லை உங்கள் உறவினர்கிட்டயோ நண்பர்கிட்டயோ இருந்தால் நோ காஸ்ட் இஎம்ஐ மூலமாக மாதம் 15,000 3 மாதத்துக்கு செலுத்தி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். வண்டி விலையை போக கூடுதலாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு மூலியமாக பே பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேமெண்ட் நம்ம பே பண்ணும்போது அதிகபட்சமாக நம்ம ரூ. 2,750 வரைக்கும் சேமிக்க முடியும். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிஐசிஐ பே கிரெடிட் கார்டு அமேசானோட ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம வாங்கும்போது ரூ. 2,567 நம்ம சேமிக்க முடியும். அதே போல் கனரா பேங்க் மூலியமாக கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கும்போது ரூ. 2,750 சேமிக்க முடியும். மற்ற பேங்க்குகள் மூலமாக வாங்கும்போது ரூ. 1,250 வந்து நம்ம சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இஎம்ஐ ஆஃபர் மூலியமாக வாங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 4,250 சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அமேசான் பே, ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு மூலியமாக இஎம்ஐ மூலியமாக வாங்கும் பொழுது நம்ம ரூ. 1,250 சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 மாதத்துக்கு மாதம் வந்து ரூ. 14,583 செலுத்தும் பொழுது நம்மளுக்கு ரூ. 1,250 சேவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூ. 43,749 தான் கட்டிடுவோம். ஆனால் வண்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 45,000. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம கட்டும்பொழுது ரூ. 3,250 சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 மாதத்துக்கு ரூ. 14,289 16% இன்ட்ரெஸ்ட் மூலியமாக நம்ம செலுத்தலாம். ஃபெடரல் பேங்க் மூலியமாக நம்ம வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 4,250 நம்ம சேமிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 13,947 வந்து 3 மாதம் செலுத்தினா போதும் 15.99 அதாவது 16% இன்ட்ரெஸ்ட்டில். இது போக வந்து இவங்க ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது சிறந்ததாக இருக்கும். இது மூலம் வந்து கார்டு மூலியமாக ஃபுல் பேமெண்ட்டோ இல்லை இஎம்ஐ மூலமாக வாங்கும்போது இவங்க ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் இது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னென்னா, நீங்கள் இந்த வண்டியை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். இந்த வண்டியை பற்றி முழுமையாக ஆராய்ஞ்சிட்டு கஸ்டமருக்கு தொடர்பு கொண்டுட்டு ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வண்டியை வாங்கணும். ஏன்னா நீங்கள் அந்த வண்டியை ஒரு முறை டெலிவரி பண்ணிங்கன்னா திருப்பியும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதிலே வந்து போட்டிருக்காங்க வண்டி வந்து ஃப்ரீ டெலிவரி, ஆனால் டெலிவரி ஆகிடுச்சுன்னா வந்து நான் ரிட்டர்னபிள்னு வந்து போட்டிருக்காங்க. அதே போல் இந்த வண்டிக்கு வந்து 1 வருடம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வண்டியை வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அது பக்கம் வந்து பேட்டரி சார்ஜ் செய்யறதுக்கு சார்ஜ், அதே போல் வந்து லித்தியம் அயன் பேட்டரியும் கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக தான் இருக்குது. சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்சடான ரிவ்யூ தான் இருக்குது. அதனால் இந்த வண்டியை வாங்குறது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் இந்த வண்டியை வந்து இன்னுமே வந்து ஆராய்ஞ்சு தெளிவாக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வந்து இந்த வண்டியை வாங்குறது சிறந்தாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.